ஓகே. திருச்சிட்டம்பலம். திருச்சிட்டம்பலம். தில்லைவாழ் அந்தணரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்லாரடி போற்றி. திருச்சிட்டம்பலம். திருச்சிட்டம்பலம். திருத்தொண்டர் தொகையில இன்றைக்கு 2வது பாட்டு. இளமெலிந்த மேல் நம்பி அறிபத்தற்கடியேனே நாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலைமலிந்த தோல்வள்ளல் மானா கஞ்சாரன் எஞ்சாத வாழ்தாயன் அடியார்க்கும் அடியே அலைமலிந்த புனல் மங்கை அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கானே. திருச்சிட்டம்பலம். இன்றைக்கு நாங்கள் களரிட்டறிவார் நாயனார் புராணம் படிக்க போனோம். அதாவது சேரமான் பெருமாள் நாயனார்ட்ட புராணம் இன்றைக்கு படிக்க போறோம். ராணியக்கா வாசியுங்கோ. களரிட்டறிவார் நாயனார் புராணம். களரிட்டறிவார் நாயனார் புராணம். அதாவது சேரமான் பெருமான் நாயனார். மலைநாடு என புகழப்படும் வளமிக்க சேர நாட்டின் ஒப்பற்ற தலைநகரம் கொடுங்கோளூர். இங்குள்ள கோயிலின் பெருநாமம் திருவஞ்சைக்களம் என்பதாகும். எம்பெருமானுக்கு அஞ்சைக்களத்தீஸ்வரர் என்று பெயர். அந்நகர் செய்த நற்றவற் பயனாய் சேரர் குலம் தழைக்க அவதாரம் செய்தார் பெருமாக்கோதையர். திருவஞ்சைக்களத்தில் உள்ள சிவபெருமானுக்கு நாள்தோறும் தொண்டுகள் புரிந்து வருவதே தனது பணியாக கொண்டு வாழ்ந்து வந்தார். அச்சமயம் கொடுங்கோளூரை ஆண்டு வந்த மன்னன் செங்கோற்பொறையன் பதவி என்ற பட்டத்தை உதறி துறவறம் பூண்டான். அதன் பிறகு அமைச்சர்கள் நன்கு ஆராய்ந்து பெருமாக்கோதையாரையே அரசனாக்குவது என்ற முடிவுக்கு வந்தனர். ஒரு நாள் அமைச்சர்கள் அரச மரியாதையுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க திருவஞ்சைக்களத்தை அடைந்தனர். பெருமாக்கோதையாரை வணங்கி அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளுமாறு பணிவன்போடு வேண்டிக் கொண்டனர். இறைவன் திருவருநாள் மட்டுமே என்னால் மகுடத்தை சூட்டிக் கொள்ள முடியும் என்று கூறினார். பெருமாக்கோதையார் அமைச்சர்களை அழைத்து கொண்டு கோயிலுக்கு சென்று எம்பெருமானை பணிந்து தமது விண்ணப்பத்தை பகிர்ந்தார். முத்திசரி என்று நிக்கிறீங்களோ? படியுங்க. முத்திசரி ஆண்டி பகர்ந்தார்ல இருந்து படியுங்க. அப்பொழுது நானா இதுல இருந்து படியுங்க. அப்பொழுது ஆனாப்பன் நஞ்சருக்கு மோச பாருங்க. அப்பொழுது ஆலயத்திலே ஒரு பேரொளி பிறந்து அருள்வாக்கு எழுந்தது. சேரர் குலக்கொழுந்து வருந்தற்க நீ அரச பதவியை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வாயாக. உலகிலுள்ள உயிர்களுக்கு என்றும் போல் தொண்டு செய்து வருவாயாக. விலங்குகள் பறவைகள் போன்ற மற்றெல்லா ஐந்தறிவு படைத்த உயிர்களும் பேசக்கூடிய பேச்சை அறியக்கூடிய ஆற்றலையும் உனக்கு அளித்தோம் என்று கூறியது. பெருமாக்கோதை எம்பெருமான் திருவருளோடு கொடுங்கோளுரை அடைந்து நாளும் கோளும் நன்னிலையுற்ற ஓர் பொன்னாளில் மங்கள சடங்குகள் நடைபெற இம்மைக்கும் மறுமைக்கும் பொருந்தக்கூடிய பொன் மணிமுடியினை சூடிக்கொண்டார். பெருமாக்கோதையார் சேரமான் பெருமாள் ஆனார். மணிமுடி பெருவிழா சிறப்புறம் முடிந்ததும் சேரமான் பெருமாள் திருவஞ்சைக்களம் கோயில் சென்று முடிபட நிலத்தில் விழுந்து பெருமானை வணங்கினார். ஜோஹா கபடி பட்டத்து யானை
பட்டத்து யானை மீது அமர்ந்து நகரை வலம் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது வண்ணான் ஒருவன் உவர்மண் சுமந்தவாறு வந்து கொண்டிருந்தான். உவர்மண் மேனியில் பட்டு மழை நீரோடு வியர்வையோடும் கலந்து உலர்ந்து காணப்பட்டது. பவனி வரும் சேரமான் பெருமான் அவ்வண்ணானின் வெண்ணி கோலத்தை கண்டு திருவண்ணூற்று பொலிவுடன் எழுந்தருளும் சிவனடியார் திருக்கோலத்தை நேரில் காண்பது போல் நினைத்து மகிழ்ந்தார். யானையின் மீதிருந்து கீழே இறங்கி வண்ணானை தொழுது நின்றார். வண்ணான் மன்னருடைய செயலைக் கண்டு அஞ்சி நடுநடுங்கினான். அவன் உவர்மண் பொதிகையை கீழே போட்டுவிட்டு மன்னரின் பாதங்களை பணிந்து அடியேன் அடிவண்ணான் என்றான். அவன் மொழிந்தது கேட்டு மன்னர் மகிழ்ச்சி பெருக்கோடு அடியேன் அடிச்சேரன் நீவீர் திருவண்ணீற்றை நினைப்பித்தீர் வருந்தாது செல்வீர்களாக என்று விடையிறுத்தார். அடியார் மட்டு அரசறிஞ்ச பாருங்க, நான் மௌச கொண்டுதான் போறேன். ஒவ்வொரு தரம் வாசி கேட்க அடியார் தெரியுது. அடியார் மட்டு அரசர் கொண்டுள்ள அளவற்ற அன்பினை கண்டு அமைச்சர்களும் மெய்யன்பர்களும் அதிசயித்து அஞ்சலி செய்து வாழ்த்தினர். சேரமான் பெருமான் நாயனார் அரசோச்சும் பொற்காலத்தில் இவரிடம் பாண்டியரும் சோழரும் பெரும் நண்பர்களாய் இருந்தனர். அகத்தும் புறத்தும் பகமையை அறுத்து அறநெறி காட்டும் சிவநெறியை வளர்த்து அரசாட்சி நடத்தி வந்த இவரது காலத்தில் சைவம் தழைத்தது, பக்தி பெருகியது, எங்கும் சுவீட்சம் நீடித்தது. பெருமானை தினந்தோறும் சிவ ஆகம முறைப்படி மன்னர் வழிபட்டு வந்தார். இவ்வாறு வழிபாடு புரிந்து வரும் தொண்டரின் பக்திக்கு கட்டுப்பட்ட அம்பலவாணர் அடியாருக்கு அளவிலா இன்பம் பெருக வழிபாட்டின் முடிவில் தமது அழகிய காட்சிலம்பின் ஒலியினை கேட்டு இன்புறுமாறு செய்தார். ராணிய கவர்க்கா எவ்வளவு சேக்கலார் புராணம் எவ்வளவு புத்தகத்துல இருக்கா பாருங்க, எத்தனையாண்டு. ஒரு முறை மதுரையம்பதியில் பாணபத்திரன் என்று ஒரு புலவன் வாழ்ந்து வந்தான். இவன் எந்த நேரமும் இன்னிசை பாடலால் அன்போடு சிவனை வழிபட்டு வந்தான். அவனது இசையில் சிந்தை மகிழ்ந்த பெருமான் தம்மை போற்றி வரும் பைந்தமிழ் புலவன் பாணபத்திரன் வறுமையை போக்கி பெருஞ்செல்வத்தை அவனுக்கு அளிக்க திருவுள்ளம் கொண்டார். ஒரு நாள் பாணபத்திரன் திருக்கோயிலில் துயில் கொண்ட போது பகவான் கனவிலே எழுந்தருளி, பாணபத்திரா, அன்பால் என்னை பாடிப்பணியும் உன்னை பற்றி உள்ள வறுமையை விலகச் செய்ய எப்பொழுதும் உன்னை போல் என் மீது அன்புடைய சேரமானுக்கு ஒரு ஸ்ரீமுகம் எழுதி தருகின்றோம். காலங்கடத்தாமல் ஸ்ரீமுகம் என்ற ஒரு கடிதம். காலங்கடத்தாமல் அக்காவலனை சென்று கண்டு வறுமை நீங்கி வருவாயாக என்று ஆணையிட்டு திருவோலையை தந்தருளினார். அண்டிபடியுங்க பாணபத்திரன். பாணபத்திரன் கண் விழித்தெழுந்து இறைவன் அளித்த திருவோலையை கண்களிலே ஒட்டி கொண்டு கொடுங்கோளூரை அடைந்தார். சேரர்குல மாமணியை கண்டு வணங்கி சங்கப்புரவராகிய சோமசுந்தர கடவுள் தந்தருளிய திருமுக பாசுரத்தை கொடுத்தார் பாணபத்திரன். அதனை வாங்கி கொண்ட சேரமான் பெருமாள் நாயனார் அடியேனையும் ஒரு பொருளாக எண்ணி எம்பெருமான் திருமுகம் கொடுத்தருளினாரே, எம்பெருமான் திருவருள்தானே என்னே என்று பாணபத்திரரை வணங்கி விலையில்லாத செல்வங்களை அவருக்கு அளித்தார். புலவரை ஒரு யானை மீது அமரச் செய்து எல்லையை தாண்டி செல்லும் வரை தொடர்ந்து சென்று அன்போடு வழி அனுப்பி வைத்தார். பாணபத்திரனும் மதுரை சென்று மட்டற்ற மகிழ்ச்சியோடு மணியறத்தை வளர்த்ததோடு சங்க தமிழையும் வளர்த்தார். இவ்வாறு வியக்கத்தக்க முறையில் அரசாண்டு வந்த சேர மன்னர் வழக்கம் போல் ஆலய பணியையும் தவறாமல் நடத்தி வந்தார். யார் வந்திருக்கிறது? ஒரு நாள் 94 பாட்டு கமல். 94 பாட்டு 3 நாளே படிக்கலாம். தனா படிங்க. ஒரு நாள் நாயனார் சிவ வழிபாட்டை முடித்ததும் வழக்கமாக கேட்கும் பரமனின் பாதமணி சிலம்பொலி கேட்கவில்லை. மன்னர் வருந்தினார். கண்களில் நீர் வழிய கரமிரண்டையும் மேலே உயர்த்தி ஆலமுண்ட அண்ணலே
அடியேன் செய்த பிழை யாது? என்னை ஆளும் ஐயனே, இனியும் வெளியோன் உயிர் சரிவது யார் பொருட்டு? எதன் பொருட்டு? கூர்வாளும் செங்கோலும் ஏந்தி ஆள்வதை விட கூர்வாளுக்கு இறைவையாகி மாள்வதே நல்ல வழி. எம்பெருமான் தலைவா, அடியேன் எம்பெரும் தலைவா, எம்பெரும் தலைவா, அடியேன் அறிந்தோ அறியாமலோ பிழை ஏதும் புரிந்திருந்தால் பிழையைப் பொறுத்தருளும் என்று பரமனின் பாதகமலங்களை பற்றி பணிந்தார். மன்னன் உடைவாளை உருவி மார்பில் நாட்ட முயன்ற போது எம்பெருமான் முன்னை விட பன்மடங்கு ஒளியோடு கலீர் கலீர் என்று சிலம்பொலியை மீதியாக கேட்கும்படி செய்தார். நாயனார் எய்திய உவப்பிற்குத்தான் அளவேது. நிலமுற வீண்டு வணங்கி எழுந்தார். அருட்கடலே அன்பு புனலே அமிழ்தம் அளித்த அரசே, வழக்கம் போல் ஐயன் சிலம்பொலியை முன்னால் கேட்க செய்தார். இருந்ததன் காரணம் யாது என்று கேட்டார். அப்பொழுது விண்வழியே அசரீர் வாக்கு எழுந்தது. சேரனே, எம்மால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட தோழன் சுந்தரன் தில்லையம்பலத்து பொன்னம்பலத்தை வழிபட்டு வண்ணத் தமிழால் அதிகம் பாடினான். தேனின இனிக்கும் அவனது அருட்பாக்களில் அன்பு வாயப்பட்டு என்னை மறந்த நிலையில் ஈடுபட்டிருந்தமையால் உன் வழிபாட்டு முடிவில் சிலம்பொலியை சற்று தாமதித்து கேட்குமாறு செய்தோம். இவ்வருள் வாக்கு கேட்டு சேரமான் பெருமாள், நாயனார் இத்தகைய பெருமை மிக்க அருத்தொண்டனை காணப்பெறாத நான் பிறவி எடுத்தது என்ன பயன்? போற்றத்திற்குரிய அப்பெருந்தகையை இக்கணமே நேரில் கண்டு மகிழ்ந்து கழிப்பேன். தில்லையம்பதி சென்று ஆடுகின்ற அரணாரப் போற்றி எம்பெருமானை மதிமயங்க வைத்த ஒப்பற்ற திருத்தொண்டராம் வெண்தொண்டரையும் கண்டு வணங்கி வழிபட்டே வருவேன் என்று எண்ணினார். அதற்கு மேல் மன்னன் அரசாள விரும்பவில்லை. ஆட்சி பொறுப்பை அமைச்சர்களிடம் ஒப்படைத்தான். மன்னன் அரசபோகத்தை துறந்து திருவஞ்சை களத்து அண்ணல் அடி போற்றி தில்லைக்கு புறப்பட்டார். தில்லை வந்தடைந்த சேர பெருந்தகையை தில்லை வாழ் அந்தணர்களும் அன்பர்களும் அடியார்களும் வேதமொழிக்க மங்கள முழக்கங்கள் விண்ணை முட்ட எதிர்கொண்டு அழைத்து வந்தனர். சேரமான் பெருமாள் நாயனார் 7 நிலை கோபுரத்தை இசைத்தமிழால் ஏற்றி துதித்து நிலமுற பணித்தெளிந்து உள்ளே சென்றார். சிற்றம்பலத்துக்கு முன் சென்று சித்தம் ஒடுங்க பக்தி காதலாகி கசிந்துருக தமிழ் சுவை அருளோடு கூடி ஆறாக பெரியவர பொன் வண்ணத் அந்தாதி என்னும் பிரபந்தத்தினை பாடி அருளினார். அது நல்ல ஒரு சுவையான இது 11வது திருமுறை. அது சுவைய வடிவா சொல்லணும். பொன் வண்ண தந்தாதி அந்தாதி, அது ஒரு பொன் வண்ண தந்தாதி சிவபெருமானால அமைச்ச ஒரு பொக்கிசம். அத வடிவா சொல்லணும். பொன் வண்ண தந்தாதி. ஆனா அந்தாதி என்றுதான் வரும். பொன் வண்ண அந்தாதி. அதத்தான் சொல்றேன். அந்தாதி என்றுதான் சொன்னேன் நான். பொன் வண்ண தந்தாதி ஆனா வர வேணும். பொன் வண்ண அந்தாதி என்னும் பிரபந்தத்தினை பாடி அருளினார் சேரமான். தில்லையிலே பல நாட்கள் தங்கியிருந்து அற்புத கூத்தாடுகின்ற நாதரின் திருவடியை பாடி பரவி ஒரு நாள் திருவாரூருக்கு புறப்பட்ட நாயனார் வரும் வழியில் திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்த சீர்காழியை அடைந்து தோணியப்பரை தொழுது புறப்பட்டு திருவாரூரை அடைந்தார். அச்சமயம் சுந்தரர் திருஞான திரு நாகை காரோணத்துக்கு சென்று அரணாரை துதித்து பாடி பொன்னும் மணியும் பட்டாடைகளும் கஸ்தூரியும் குதிரையும் பெற்று திருவாரூர் அடைந்தார். சுந்தரர் தம்மை காண வரும் சேரமான் பெருமாள் நாயனாரை அன்புடன் எதிர்கொண்டு அழைத்தார். சேரமான் சுந்தரர் சேவடியை பணிந்து எழுந்த இவ்வாறு அன்பின் பெருக்கால்
சேரமான் பெருமாள் நாயனாரும் தம்பிரான் தோழரும் ஒருவரோடு ஒருவர் அன்பு பூண்டு நின்றனர். தம்பிரான் தோழர் சுந்தரர் நீங்க சொல்லாதேங்க, மற்றவைய கேட்கிறேன் நான். தம்பிரான் தோழரும் ஒருவரோடு ஒருவர் அன்பு பூண்டு நின்றனர். இவர்களது ஒப்பற்ற தோழமையைக் கண்ட திருவாரூர் தொண்டர்கள் சேரமான் தோழன் என்னும் திருநாமத்தை சுந்தரருக்கு சூட்டி மகிழ்ந்தார். சுந்தரர் சேரர் பெருமானை அழைத்து கொண்டு தியாகேச பெருமானின் தாழ் போற்றி திருவாரூர் திகழும் மணிக்கோவை என்னும் பிரபந்தத்தை பாடினர். சுந்தரரின் செவிக்கினிய கீதத்தில் சேரமான் சிந்தை மகிழ்ந்து பக்தியில் மூழ்கினர். சுந்தரர் மன்னரை தமது திருமாளிகைக்கு அழைத்தார். சேரமான் சுந்தரரின் அழைப்புக்கு இணங்கி சுந்தரர் திருமாளிகைக்கு சென்றார். பரவையார் மன்னவனையும் மணவாளனையும் முகமன் கூறி வரவேற்றாள். மன்னருக்கு மனைவி நல்லாளை அறிமுகம் செய்து வைத்தார் சுந்தரர். கணவர் பணித்ததற்கு ஏற்ப மன்னருக்கு சிறப்பு மிக்க விருந்து சமைத்தாள் பரவையார். சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் ஈடு இணை இல்லாத அன்புக்கு அடிமையாகி ஆனந்த வெள்ளத்தில் மகிழ்ந்து மூழ்கி இன்பம் கண்டனர். ஒருமித்த மனமுள்ள இவ்விரு சிவனரு செல்வர்களும் சில நாட்கள் திருவாரூரிலிருந்து தியாகேச பெருமானை வழிபட்டு பெருமானின் பேரருளை பெற்று களிப்புற்று வந்தனர். இருவரும் பாண்டி நாடு செல்ல கருதி ஒரு நாள் திருவாரூரிலிருந்து புறப்பட்டனர். அண்டிவாசிங்கோ. பாண்டிய மன்னன் தக்க மரியாதையுடன் இருவரையும் எதிர்கொண்டு வரவேற்றார். பாண்டிய நாட்டிற்கு வந்திருந்த பாண்டியன் மகளை மனம் புரிய போகும் சோழ அரசனும் உடன் சென்று உபசரித்தார். இப்படி மூவேந்தரும் ஒன்றுபட்டனர். சுந்தரமூர்த்தி நாயனாருடன் சொக்கலிங்க பெருமானின் கோயிலுக்கு சென்றனர். சேரமான் பெருமாள் நாயனார் பாண்டியனிடமும் சோழனிடமும் விடைபெற்றுக் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் புறப்பட்டார். பல திருத்தலங்களை தரிசித்து பதியம்பாடி உளம் மகிழ்ந்தவாறு இருவரும் சோழவள நாட்டை வந்தடைந்தனர். இருவரும் சோழ நாட்டு திருத்தலங்கள் பலவற்றை வணங்கியவாறு மீண்டும் திருவாரூரை அடைந்தனர். தியாகேச பெருமானை வணங்கி மகிழ்ந்த இருவரும் பரவையார் மாளிகைக்கு எழுந்தருளினர். சேரமான் பெருமான் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் விருந்தினராக சில காலம் தங்கியிருந்து நாடோறும் நலம் தந்த தியாகேச பெருமானை வழிபட்டு வந்தார். சுந்தரரும் சேரரும் எல்லையில்லா இன்பப்பெருக்கில் இன்புற்று வாழ்ந்து வரும் நாளில் சேரர்கோன் சுந்தரரை தம் நாட்டிற்கு வரும்படி வேண்டினார். சுந்தரர் அவரது விருப்பத்தை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு பரவையாரிடம் விடைபெற்றுக் கொண்டு சிவத்தொண்டர்களுடன் திருவாரூர் எல்லையை நீத்தார். சுந்தரரும் சேரரும் காவிரி கரையோரம் உள்ள சிவ கோவில்களை வழிபட்டவாறு திருக்கண்டியூர் என்னும் தலத்தை அடைந்து எம்பெருமானை வணங்கி வழிபட்டு வெளியே வந்தனர். சரி ஆண்டி. யோகா காவடிங்க. காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்திருந்த திருக்கண்டியூர் தெய்வத்தை தரிசித்தனர். இரு ஞானச் செல்வர்களும் வடகரையில் அமைந்திருக்கும் திருவையாற்றில் எழுந்தருளியிருக்கும் ஐயாற்று பெருமானை வழிபட்டு வர எண்ணினர். அவர்கள் உள்ளத்தில் பக்தி பெருக்கெடுத்து ஓடியது போல் காவிரியிலும் ஓடங்கள் செல்ல முடியாத அளவிற்கு வெள்ளம் கரபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. இருவரும் திகைத்து நின்றனர். சுந்தரமூர்த்தி நாயனார் கண்டியூர் நீலகண்ட பெருமானை பணிந்து பரவும் பரிசு என தொடங்கி திருப்பாட்டுக்கள் ஒன்றின் இறுதிதோறும் ஐயருடைய அடிகளோ என்று அன்பு மேலிட அழைத்தவாறாய் திருப்பதியத்தினை பாடினர். சிவபெருமான் திருவருளால் காவிரி நதி பிரிந்து அருட்செல்வர்களுக்கு வழிகாட்டியது. இருவரும் அவ்வழியாக அக்கறை சென்று ஐயாற்று பெருமானை கண்டு மகிழ்ந்தனர். மீண்டும் வடகரையை அடைந்து தங்கள் சிவசாத்திரியை தொடர்ந்தனர். மேற்கு திசை நோக்கி புறப்பட்ட இருவரும் பல தலங்களை தரிசித்தவாறு கொங்கு நாட்டின் வழியாக மலை நாட்டின் நெல்லியை அடைந்தனர். மலைநாட்டு மக்கள் தங்கள் அரசரையும் ஆரூர் பெருமானையும் மலர் தூவி வணங்கி வரவேற்றனர். மலைநாட்டு இயற்கை காட்சிகளைக் கண்டு களித்த ஆரூரர் சேரமான் பெருமான் நாயனாருடன் கொடுங்கோளூரை வந்தடைந்தார்.
அரசரையும் சுந்தரரையும் வரவேற்க ஆயிரக்கணக்கான அன்பர்களும் அடியார்களும் கூடினர். சேரமான் பெருமான் நாயனார் சுந்தரரை அழைத்துக் கொண்டு திருவாஞ்சிக்களம் ஆலயத்துள் சென்றார். சுந்தரர் முடிப்பது கங்கை எனத் தொடங்கும் திருப்பதிகம் ஒன்றை பாடினார். சேரமான் பெருமான் சுந்தரரோடு புறத்தே வந்து அலங்காரமாக நிறுத்தப்பட்டிருந்த யானை மீது அவரை எழுந்தருள தாமும் கூடவே எழுந்தருளை திருமாளிகைக்கு புறப்பட்டார். தம்பிரான் தோழரும் அத்தோழருக்கு தோழரும் உலா வந்த காட்சியைக் கண்டு நகர மக்கள் வாழ்த்தி பணிந்தனர், மலர்தூவி வணங்கினர். சேரர் பெருமான் சுந்தரரை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று தமது அரியணையில் அமரச் செய்து அவரது பாத கமலங்களை சிவ ஆகம முறைப்படி வழிபாடு புரிய தொடங்கினார். சுந்தரர் இது செய்தல் தகாது என்று தமக்கு பாதபூசை புரிய வந்த சேரரை தடுத்தபோது சேரமான் பெருமாள் அன்பின் மிகுதியால் செய்யும் வழிபாடுகள் எல்லாவற்றையும் ஏற்று அருள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சுந்தரர் அவரது அன்புக்கு கட்டுப்பட்டார். அவரோடு திரு அமுது செய்து மகிழ்ந்தார். சுந்தரர் சேரமான் பெருமாள் நாயனாருடன் இருந்து வரும் நாளில் அவருக்கு திருவாரூர் பெருமானின் நினைவு வரவே அப்பொழுது புறப்பட்டார். சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரரை பிரிய மனமில்லாமல் மனம் உருகி கண்ணீர் வடித்தார். இருப்பினும் சுந்தரர் விருப்பத்திற்கேற்ப அவரது பயணத்தை தடுக்க விரும்பவில்லை. அவரது விருப்பம் போல் அரசு கட்டிலில் அமர்ந்தார். சேரமான் பெருமாள் சுந்தரருக்கு பொன்னும் பொருளும் மணியும் பல வகையான பண்டங்களையும் கொடுத்து அவரது திருவடி பணிந்து எல்லை வரை சென்று தொண்டர்களுடன் வழி அனுப்பி வைத்தார். திருவாரூரை நோக்கி சென்று கொண்டிருக்கும் சுந்தரர் மிக்க சிரமத்துடன் ஒருவாறு திருமுருகன் பூண்டி என்னும் இடத்தை நெருங்கினர். களைப்பு மேலிட தொண்டர்களுடன் ஓரிடத்தில் தங்கினர். பெருமான் தம்முடைய பூத கணங்களை வேடுவர் உருவில் அனுப்பி நாயனார் கொண்டு வரும் பொருள்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு வர செய்தார். சுந்தரருக்கு வேதனை மேலிட திருமுருகன் பூண்டியை அடைந்து அங்கு குடிகொண்டிருக்கும் எம்பெருமானிடம் கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவரென தொடங்கும் பதியத்தை பாடினர். பெருமான் சிவகணங்கள் மூலம் கவர்ந்து வந்த பொருள்களை எல்லாம் கோயிலின் முன்னே மலை போல குவிக்கச் செய்தார். சுந்தரர் அகமகிழ்ந்த தொண்டர்களுடன் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு திருவாரூரை வந்து அணைந்தார். திருவாரூர் தியாகேச பெருமானை வணங்கி வழிபட்டு பரவியார் மாளிகைக்கு எழுந்தருளினார் சுந்தரர். ஓகே, அண்டி தொடங்குங்கோ. பாடலன் 3748. மாவீற்றிருந்த பெரும் சிறப்பின் மன்னும் தொன்மை மலை நாட்டு பாவீற்றிருந்த பல்புகளில் பயிலும் இயல்பிற் பழம்பதிதான் சேவீற்றிருந்தார் திருவெஞ்சை களமும் நிலவிற் சேரர் குலக்கோவீற்றிருந்து முறை புரியும் குலக்கோம் மூதூர் கொடுங்கோளூர். தெளிவுரை: இலக்குமி வீற்றிருக்கும் பெரும் சிறப்பினுள் நிலையான பழமையுடைய மலைநாட்டின் பழந்தமிழ் பாட்டுகளில் விளங்கிய பல வகையான புகழையுடைய சேர மரபினரும் குடிகளும் தொன்று தொட்டு பயின்று வருகின்ற தன்மையுடைய பழைய பதியாவது காளை ஊர்தியிலே எழுந்தருளும் சிவபெருமானின் திருவெஞ்சைக் களத்தில் நிலவ பெற்று சேரமரபின் மன்னர்கள் அரசுக்கட்டில் ஏறி வழி ஆட்சி செய்து வரும் பெரிய தலைநகரமானது கொடுங்கோளூர் ஆகும். யோகாக்கா, ஓகே. டைம் இருக்கு ராணி அக்கா. ஓகே. காலை எழும்பல் கலையின் ஒளிகளிற்று அன்று படிக்கும் மொழி சோலை எழுமென் சுரும்பின் ஒளி துரகச் செருக்காச்சுருளவும் மொழி பாலை வஞ்சி பயிலும் மொழி பாடலாட முழவின் ஒளி வேலை ஒளியை விளங்கியோங்கும் வியப்பினதால்
அந்த நரகமானது நகரமானது அந்த யோகாக்கா. நகரமானது ம். காலையில் ஓதப்படுகின்ற வேதம் முதலான கலைகளின் ஒளியும் யானை கன்றுகளின் குளிரும் ஒளியும் பூஞ்சோலைகளில் நின்று எழும் வண்டுகள் பாடும் ஒளியும் பண்பாடும் ஒளியும் பாலை விகஞ்சி யாழ் பயிலும் ஒளியும் பாடல் ஆடல்களுக்கு ஏற்ப இசைக்கப்படும் முழவு என்ற வாத்தியத்தின் ஒளியும் அங்கு கடலின் ஒளியையும் கீழ்ப்படுத்தி மேல் எழுந்து விளக்கும் வியப்புடையது. ராணியக்கா. மிக்க செல்வம் மனைகள் தோறும் விளையும் இன்பம் விளங்குவன பக்கம் நெருங்கு சாலை தோறும் பயில் சட்டரங்கள் பல்குவன தக்க அன்பர் மடங்கள் தோறும் சைவ மெய்மை சாற்றுவன தொக்க வளம் கொள் இடங்கள் தோறும் அடங்க நிதியம் துவன்றுவன. அந்நகரத்தில் செல்வம் மிக்க வீடுகள் தோறும் விரும்பும் இல்லற இன்பம் பொருந்தி விளங்கும். இல்லங்களின் பக்கங்களில் நெருங்கிய சாலைகள் தோறும் செய்யப்படும் நல்ல அறங்கள் பெருகும். தக்க அன்பர் வாழும் திருமடங்கள் தோறும் சைவ சமயத்தின் உண்மை பொருள்கள் கூறப்படும். தொகுதியாய்ச் சேர்ந்த வளங்களை தம்மிடம் கொண்ட இடங்கள் தோறும் நிறைந்த செல்வங்கள் விளங்கும். வேத நெறியின் முறை பிறளா மிக்க ஒழுக்கந்தலை நின்ற சாதி நான்கும் நிலைதழைக்கும் தன்மைதாகி தன்மயதாகி தடமதில் சூழ் சூதவள குல சரள நிறை துறை துதையும் சோலை வள நகர்தான் கோதை அரசர் மகோதை என குலவு பெயரும் உழைத்துலகில் வேதங்களின் விதித்து சொல்லப்பட்ட நெறியில் முறைகளினின்று வலுவாத மிக்க நல்லொழுக்கத்தில் சிறந்த 4 சாதிகளும் தம் தம் நிலைகளில் தழைத்து விளங்கும் தன்மையுடைய வாய் பெரிய மதில் சூழ்ந்த மாமரம் மகிழ மரம் சரள மரம் முதலியவற்றின் வரிசை நெருங்கிய சோலைகள் சூழ்ந்த வளமையுடையது. அந்த நகரானது உலகத்தில் கோதை என்று அழைக்கப்படுகின்ற சேர மன்னராலும் தலைநகரான மகோதை என்ற பெயரையுடையது. முருகு விரியும் மலர்ச்சோலை மூதூரான் தன் கண் முறைமரபின் அருகி அழியும் களி நீக்கி அறங்கொள் செய்வ திறம் தழைப்ப திருகு சினவங்களியானை சேரர் குலமும் உலகு உஞ்சை பெருகுதவத்தால் அரணருளால் பிறந்தார் பெருமாக்கோதையார் மணங்கமழும் பூக்களையுடைய சோலைகள் சூழ்ந்த பழமையான அந்த நகரத்தில் சிறுத்து அழிவு செய்யும் கலியை மரபு வழி வரும் ஒழுக்கத்தினால் நீக்கி அறத்தை நாட்டும் சைவத்திற்கும் தலைத்து ஓங்கும்படி மாறுபட்ட சினமிக்க யானைப்படையுடைய சேரர் குலமும் உலகமும் செய்த பெரிய தவத்தால் சிவனருளால் பெருமாக்கோதையார் என்பவர் தோன்றி அருளினார். நன்றிபடி. பாடலன் 3753. திருமாநகரம் திருவவதாரம் தை விளவின் சிறப்பினால் வருமாகனிகூர் நெய்யாடல் எடுப்ப வானமலர் மாறியும் தருமா விசும்பின் மிக நெருங்க தழங்கும் ஒலிமங் கலந்தழைப்பங் அழைப்ப பெருமாநிலத்தில் எவ்வுயிரும் பெருகு மகிழ்ச்சி பிறங்கினவால். தெளிவுரை: செல்வம் நிறைந்த அந்த பெரிய நகரத்தில் உள்ளவர் பெருமாக்கோதையார் அவதாரம் செய்த விழாவின் சிறப்பினால் வரும் பெருமகிழ்ச்சி மிக்க நெய்யாடல் விழாவை
கொண்டாட கற்பக மலர்மலை பொழியும் வானத்தில் மிக நெருங்க ஒலிக்கும் மங்கள ஒலிகள் ஓங்கி முழங்க பெரிய இந்த உலகத்தில் உயிர்கள் எல்லாம் மேன்மேலும் பெருகும் மகிழ்ச்சி அடைந்து விளங்கின. மண்மேற்சைவ நெறிவாழ வளர்ந்து முன்னை வழி என்பால் கண்மேல் விளங்கும் நெற்றியினார் கடலே வேணுங்கருத்தினராய் உண்மேவிய அன்பனாராய் உரிமை அரசர் தொழில் புரியார் தண்ணீரடியார் திருவஞ்சை களத்தில் தென்னீர் முடியார் திருவஞ்சை களத்தில் திருத்தொண்டு புரிவார். தெளிவுரை. இம்மண்ணுலகத்தில் சைவ நெறிவாழ வளர்ந்து முன் செய்த தவத்தின் வழியே தொடர்ந்து வந்த அன்பினால் மேல்கண் விளங்கும் நெற்றியை உடைய சிவபெருமானின் திருவடிகளையே பேணும் கருத்தை உடையவராகி உள்ளத்தில் பொருந்திய அன்பு கொண்டவராய் தம் உரிமையான அரசாட்சி தொழிலை செய்யாது தெளிந்த கங்கை நீரை தரிந்த சடையை உடைய இறைவரின் திருவெஞ்ச களத்தில் திருத்தொண்டை செய்து வந்தார். ராணியக்கா அவத்தன இல்ல ராணியக்கா உலகின் இயல்பும் அரசு இயல்பும் உறுதி அல்ல என உணர்வார் புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வண்ணீற்றினும் மூழ்கி நிலவு திரு நந்தன மனத்து நீடும் பணிகள் பல செய்து மலரும் முகையும் கொணர்ந்து திருமாலை சாத்த மகிழ்ந்து அமைத்து உலகத்தின் வாழ்வும் அரச வாழ்வும் நிலையில்லாதவை என்று உணர்ந்து வைகை அறையில் எழுந்து நீரில் குளித்து தூய்மை தரும் வெண்ணீற்றில் குளித்து நிலை பெற்ற நந்தவனத்திலே நீடும் திருப்பணிகள் பலவற்றை ஆற்றி மலர்களையும் அரும்புகளையும் கொணர்ந்து மாலைகளை சாத்துவதற்கு மகிழ்ச்சியுடனே தொடுத்து திருமஞ்சனமும் கொணர்ந்து திருவிளக்கு மிட்டு திருமலுக்கு வருவன்புடன் நின்புறச் சாத்தி மற்றும் உள்ள திருப்பணிகள் பெருமை புறக்கச் செய்தமைத்து பேணும் விருப்பில் திருப்பாட்டும் ஒருமை நெறி உணர்வு வர ஓதிப் பணிந்தே ஒழுகும் நாள் திருமஞ்சன நீரும் கொண்டு வந்து திருவலக்கு மட்டு திருமலுக்கும் ஏற்படும் அன்புடனும் இன்பம் பொருந்த சாத்தி மேலும் உள்ள திருப்பணிகளையும் பெருமை விளங்கச் செய்து அமைத்து போற்றும் விருப்பத்தினால் ஒன்றிற்கு செல்லும் ஒழுக்கத்தில் உணர்வு வர திருப்பாடல்களையும் பாடி பணிந்து இவ்வாறு ஒழுகி வருகின்ற நாளில் நீரில் மெலிந்த கடலகளின் நெடுமாள் வரையின் கொடிமதில் சூழ் சீரின் மெலிந்த திருநகரமதனிற் செங்கோட் பொறையனும் காரின் மெலிந்த கொடைநிழல் மேற்கவிக்கும் கொற்றங்குடை நீளற்கீழ் கொற்ற குடை நீளற்கீழ் தாரின் மெலிந்த புயத்து அரசன் தரணி நீத்து தவன் சார்ந்தான் நீரால் நிறைந்த கடலை போன்ற அகலியும் நீண்ட பெரிய மலை போன்ற கொடி உடைய மதிலும் சூழ்ந்த சிறப்பு மிக்க அந்த நகரத்தில் மேகத்தை விட மிக்க கொடை நிழல் மேலேயும் அதன் கீழே கவிக்கும் வெண்கொற்ற குடையின் நிழலுமாய் அவற்றின் கீழே இருந்து செங்கோல் பொறியன் என்ற பெயரை கொண்ட மாலை அணிந்த தோள்களை உடைய சேர மன்னன் இவ்வுலகத்தை ஆள்கின்ற செயலை விடுத்து தவநெறிச்சார தவ ஒழுக்கத்தை மேற்கொண்டான். நன்றி. பாடலன் 3758. வந்த மரபின்னர் தளிப்பான் வெனஞ்சார் தவத்தின் மருவியவின் சிந்தை மதிநூல் தேரமைச்சர் திறனாளாய்ந்து தெளிந்த நெறி
முந்தை மரபின் முதல்வர் திருத்தொண்டு முயல்வார் முதற்றாக இங்கு முடியார் திருவஞ்சை களத்தில் அவர் வால் எய்தினார். தெளிவுரை: பரம்பரையாய் தொடர்ந்து வந்த மன்னர் மரபில் ஆட்சி செய்பவனான மன்னன் முன் சொன்ன வண்ணம் தவவனத்தில் தவநெறிய அடைந்த பின்னர் சிந்தசையும் கூர்த்த அறிவுடையவராய் தாய உரிமை அறிவதற்கு உரிய நூல்களை ஆராயும் அமைச்சர்கள் சில நாட்கள் ஆராய்ந்து தெளிந்த துணிவாவது முந்த மரபினால் சிவபெருமானுக்கு தொண்டு செய்பவரான பெருமாக்கோதையாரிடம் அம்முதன்மை பெற்று நின்றதால் பிறை சூடிய முடியுடைய இறைவரின் திருவஞ்சை களத்தில் அவரிடம் சென்று அடைந்தனர். எய்தியவர் தம் எதிரிறஞ்சி இருந்ததன் சாரல் மலை நாட்டு செய்தி முறைமையால் உரிமை செங்கோல் அரசு புரிவதற்கு மை தீர் நெறியின் முடிசூடி அருள மரபால் வந்தென பொய்தீர் வாய்மை மந்திரிகள் போற்றி புவன்ற பொழுதின் கண். தெளிவுரை: பொய்யை தீர்க்கும் வாய்மையுடைய அமைச்சர்கள் திருவஞ்சை களத்தில் சேர்ந்து பெருமாக்கோதையார் திருமுன் வணங்கி பெரிய குளிர்ந்த சாரலை உடைய மலை நாட்டின் மன்னர் மரபு வழி வரும் முறைமையினால் உரிமை செங்கோல் அரசு செலுத்துவதற்கு குற்றமில்லாத வழியினால் முடிசூடும் தயாமரபால் தங்களிடம் தாயமரபால் தங்களிடம் வந்தது என்று துதித்து கூறினர். அப்போது இன்பம் பெருகும் திருத்தொண்டுக்கு இடையூறாக இவர் மொழிந்தார். அன்பு நிலைமை வலுவாமை அரசு புரக்க அருளுண்டேல் என்பும் மரவும் புனைந்தாரை இடைபெற்று அறிவேன் எனப்புக்கு முன்பு தொழுது விண்ணப்பம் செய்தார் முதல்வர் அருளினால். மேலும் இன்பம் பெருகுவதற்கு காரணமான திருத்தொண்டிலே நான் முயல்வதற்கு இடையூறாக இந்த அமைச்சர் உரைத்தனர். சிவன் அன்பினின்றும் வலுவாத நிலைமையினால் அரசு செய்வதற்கு திருவருள் கிட்டுமாயின் எலும்பும் பாம்பும் அணிந்த இறைவரை காலம் பார்த்து அவரின் திருவுள்ளத்தை அறிவேன் என்று எண்ணி கோயிலில் புகுந்து திருமுன்பு வணங்கி வேண்டிக் கொண்டார். அப்போது இறைவரின் திருவருளால் மேவும் உரிமை அரசளித்தே விரும்புகாதல் வழிபாடும் யாவும் யாரும் களறினவும் மறியும் உணர்வும் மீறில்லா தாவில் விரலும் தண்டாத கொடையும் படைவாகனம் முதலாம் காவல் மன்னர்க்குரியனவும் எல்லாம் கைவந்துறப்பெற்றார். பொருந்தும் உரிமையுடைய ஆட்சியை மேற்கொண்டவாறே தாம் விரும்பிய அன்பு விளையும் சிவபெருமானின் வழிபாடும் அவுரிணை உயரிணை என்ற இரண்டு வகையுகளும் கூறுவனவற்றை எல்லாம் அறியும் உணர்வும் அளவில்லாத ஒப்பில்லாத வெற்றியும் தடையற்ற ஈகையும் படையூர்தி முதலாக நாடு காவல் செய்யும் மன்னர்க்குரிய அங்கங்களும் என்னும் இவையெல்லாம் தம்மை சார்ந்து பொருந்தும்படி என்னோட நிப்பாட்டுவோமா? ஆணகரில் கொண்டு அஞ்சலி செய்து ரஞ்சி புறம் போந்து அரசளித்தல் ஊனமாகும் திருத்தொண்டுக்கெனினும் உடையானருளாலே மேன்மை மகுடம் தாங்குதற்கு வேண்டும் அமைச்சர்க்கு உடன்படலுமான அமைச்சர் தாம் பணிந்து அவ்வினை மேற்கொண்டு மகிழ்ந்து எழுந்தார். இத்தகையவற்றை பெறலான இறையருளை கை கொண்டு கும்பிட்டு வணங்கி கோயிலினின்றும் புறப்பட்டு வெளியே வந்து ஆட்சி செய்தல் சிவதொண்டுக்கு இடையூறு செய்வதே ஆயினும்
இறைவரின் திருவருள் பெற்றதால் மேன்மையுடைய அரச முடியை தாங்குதற்கு விண்ணப்பித்து நின்ற அமைச்சர்களுக்கு தம் சம்மதத்தை கூறினார். கூறவும் பெருமையுடைய அந்த அமைச்சர்கள் நாயனாரின் திருவடியில் வணங்கி அதற்கு வேண்டிய செயல்களை மேற்கொண்டு மகிழ்வுடன் சென்றனர். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.